என்ன மக்களே, மாயாக்கு ஏதோ டாப் ஃப்ளோர்ல மண்டை கலந்துட்டு போலே ஒரு வித்தியாசமா பேசிட்டு இருக்காங்க. விஜயவர்மா வெளியே போனதுல இருந்து அவங்க மண்டை வந்து ஒரு டிஃபரெண்டா ஒர்க் ஆகுது. அதுக்கான காரணம் வீட்டுக்குள்ள போயிருக்க அந்த சில்லறை தான். சில்லறைகள் மொத்தமா வீட்டுக்குள்ள போயிருக்கா, அதெல்லாம் அந்த சொம்புகள் தான். அந்த சொம்புகள் எல்லாம் பேசினதை வச்சுட்டு மாயா வந்து இப்போ ஒரு மன பிராந்தியில சுத்துறாங்க. அது மன பிராந்தி என்னன்னா, அவங்க மட்டும்தான் மக்கள் ஓட்டுல வீட்டுக்குள்ள இருக்காங்களாம். சோ புரியுதா, அவங்க மட்டும்தான் மக்கள் ஓட்டுல சர்வே ஆகுறாங்களாம். விஜயவர்மா வெளியே போனதுல இருந்து எனக்கு ஒரு டவுட். எனக்கு என்னமோ என்ன மட்டும் தான் மக்கள் காப்பாத்திட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் மக்கள் ஓட்டுல சர்வே ஆகுறேன், மீது எல்லாருமே பாட்ஸ் ஓட்டுல இருக்காங்க, கால் சென்டர் ஓட்டு, எல்லாருமே ரோபோட் ஓட்டு, தினேஷ், மணி, விஷ்ணு எல்லாருமே எனக்கு டவுட் இருக்கு, எல்லாருமே ஏதோ பாட்ஸ் ஓட்டு வச்சிருக்காங்க. எனக்கு மக்கள் ஓட்டு அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. நான் மக்களால சேவ் பண்ணப்படுறேன், இந்த வீட்டுக்குள்ள மக்களால சேவ் பண்ணப்படுற ஒரே ஒரு நபர் அது நான் மட்டும்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. விஜயவர்மாவும் அதே மாதிரி மக்கள் ஓட்டுல இருந்திருக்கான். பட் மக்கள் ஓட்டுக்கு முன்னாடி ரோபோட்ஸ் ஓட்டு வந்து அதிகம் இல்ல, ரோபோட்ஸ் ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் ஓட்டு எல்லாம் கம்மியாயிரும். அந்த வகையில தான் விஜயவர்மா வெளியே போயிருக்கான். சோ மக்கள் ஆதரவுல இருந்த ஒரு பர்சன் வெளியே போயிட்டாரு. அடுத்த பர்சன் நான் தான், மக்கள் ஆதரவுல இருக்க பர்சன் நான் தான். சோ ரோபோட்ஸ் ஓட்டு கூட என்னால டிஃபெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. சோ மக்களே முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு தெரியுது. ஆனா அந்த பாட்ஸ் ஓட்டுக்கு முன்னாடி நான் என்னால நிக்க முடியுமான்னு தெரியல. மணிக்கு கண்டிப்பா ரோபோட் ஓட்டு தான், விஷ்ணுக்கு கண்டிப்பா ரோபோட் ஓட்டு தான், அர்ச்சனா கண்டிப்பா ரோபோட் ஓட்டு தான், எல்லாருமே ரோபோட் ஓட்டுல தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் பாட் ஓட், அதாவது பெய்ட் பாட்ஸ் இருப்பாங்களே, அந்த பெய்ட் பாட்ஸ் ஓட்டுல தான் இருக்காங்க. சோ ஏதோ ஒண்ணு நடக்கு மக்களே, சோ பாத்துக்கோங்க அப்படி சொல்லி மக்களுக்கு இவங்க அறிவுரை கொடுக்குறாங்க. எனக்கு சம சாக்கு. ஏமா ஏய், நீ மக்கள் ஓட்டுல இல்ல, ஹோஸ்ட் அண்ட் சேனல் இந்த ரெண்டு பேர் சப்போர்ட்ல நீ சர்வே ஆயிட்டு இருக்க. கடைசி வாரங்கள்ல தான் உன்னோட நேம மாத்தணும்னு சொல்லிட்டு வெளியே உங்க அக்கா வந்து வித்தியாசமா காசு அங்கேயுமா கொடுத்து தூவி விட்டு அப்படியே பெய்ட் பாட்ஸ் அப்படியே பெய்ட் பாட்ஸ் இறக்கி இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படியே அனுப்பிட்டு எப்பா கொஞ்சம் வீடியோ போட்டு விடுங்கப்பா அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி ஒன்னு சொல்லிக்கிறேன். இவங்களை பொறுத்தவரைக்கு எதை வேணா சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போடுவாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுக்கு தேவை காசு. அது இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் பொதுவா சொல்ல நண்பர்களே, எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் அப்படி இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்காள்கிட்டலாம் இவங்க நேக்கா காசை கொடுத்து மாயா ஸ்குவாட் எனக்கு மாயா தான் பிடிக்கும்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் 1-2 தற்கொலை சங்கமா வீடியோ போட்டுட்டு இருக்கு. சோ நீங்க ரீசெண்டா கூட பாத்திருப்பீங்க, நம்ம அமலா சாதி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதுவும் காசு தானே, ஒரு காசு கொடுத்தீங்கன்னா நீங்க எதை வேணா ப்ரோமோட் பண்ணுவீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்ப இருக்காங்களா, சில்லறதனமான ஒரு சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த மாதிரி டீம் எல்லாம் இப்ப நம்ம அக்கா என்ன பண்ணிருக்காங்க, காசை இறைச்சி மாயா ஸ்குவாட்னு சொல்லி வீடியோ போட வச்சிருக்காங்க. சரி ஓகே, அப்படிதான் நின்னு போச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பிஆர் டீம் இன்னும் சில்லறத்தனமா இருக்காங்க. எப்பா வீட்டுக்குள்ள இருக்க ஜென்மமே ஒரு கீழ்த்தரமான ஜென்மம், எல்லார பத்தி கேவலமா பேசும், அதோட ஸ்குவாட் எப்படி இருக்கும், கீழ்த்தரமா தான் இருக்கும். சோ அவங்க இப்ப எப்படி ஓட்டு கேட்கறாங்க தெரியுமா, ஒரு 2 விதமா ஓட்டு கேட்கறாங்க. ஒன்னு ரன்னர் அப்புக்கு போட்டி போடணும். ரன்னர் அப் இப்ப மணி தான் இருக்கான். சோ மணிக்கு அதிகபட்ச ஓட்டு இருக்கு. சோ அவனை டிஃபெண்ட் பண்ற என்ன பண்ணலாம், அவனை டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ள சுத்தமா அவனை பண்ண முடியல. வீட்டுக்கு மணி வந்து ஈஸியா மாயா அடிச்சு நவுத்திடுறான், டப்பு டிப்புன்னு வார்த்தை விட்டுறான். உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லி டப்பு டிப்புன்னு வார்த்தை விட்டுறான். அதுக்கு இப்ப அட்டாக் பண்றவங்க என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்கன்னா, மணி வந்து தெலுங்கான், ஒரு தெலுங்கன் வந்து தமிழ்நாட்டுல எப்படி வின் பண்ணலாம், ஒரு தெலுங்கனுக்கு தமிழ்நாட்டு சோழ இடம் கொடுத்ததே பெருசு, அவன் வந்து வின் பண்ண கூடாது, எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் வரக்கூடாது, ஒரு தெலுங்கன் நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை பத்தி பேசுறது தகுதி கிடையாது, அந்த தெலுங்கனை வெளியே தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ எவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிறாங்க பாருங்க. தர மட்டத்துல இறங்கி ஒருத்தரை வின் பண்ண வைக்கணும், காசு வாங்கிட்டோம், அதுக்காண்டி கூவணும், என்ன முடியுமா கூவோன்னு சொல்லிட்டு கேமை தவிர்த்து என்னெல்லாமோ பேசுறானு பாத்தீங்களா. சரி அதுதான் ஓகே, லாங்குவேஜ் எது இழுத்து பேசுறான்னு அது ஓகே. அடுத்தது மாயா வந்து பிராமின்ஸ், சோ பிராமின்ஸ் தான் வின் பண்ணும், நம்ம தமிழ்நாட்டுல பிராமின்ஸ் தான் எப்பவுமே மேல இருக்கணும், சோ பிராமின்ஸ் எல்லாருமே நம்ம சப்போர்ட் கொடுத்து நம்ம மாயாவை வின் பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ட்விட், டேய் இவ்வளவு கீழ்த்தரமாவோட இருக்கீங்க, தரமட்டமா இருக்கீங்கடா, எச்சத்தனமா இல்ல, சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, உப்பு போடுறீங்களா, சரி சரி கேட்டேன், சும்மா ஒரு ஃப்ளோக்கு கேட்டேன், ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு சைடு லாங்குவேஜ் எழுதிட்டு வரீங்க, இன்னொரு சைடு பிராமின்ஸ் தான் வின் பண்ணும். எதுக்குடா இது ஒரு கேம் ஷோடா, என்டர்டைன்மெண்ட் ஷோடா, அதை என்டர்டைன்மெண்டா பார்த்துட்டு போய் தொலைங்கடா. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓட்டு போடுற, தப்பே கிடையாது. ஏன்டா இப்படி உட்கார்ந்து லாங்குவேஜ் எழுதிட்டு வரீங்க, அடுத்தது ஜாதி எழுதிட்டு வரீங்க, அடுத்த மதம், என்னடா லைனா இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிறீங்க. ஒரு ஷோல வின் பண்றதுக்கு ஆப்போசிட் பர்சன் உங்களால அட்டாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க பாரு, எதெல்லாம் யூஸ் பண்றீங்க. டே டே இதுல இந்த வீட்டுக்குள்ள மாயா வந்து எப்படி உமன் கார்டை தூக்குனாங்களோ அதே மாதிரி நீங்க இந்த மாதிரி ஒரு கார்டு தூக்குறீங்க தெரியுமா, கேவலமான விஷயம்டா, ரொம்ப கீழ்த்தரமா பண்றீங்க. இதனாலதான் நான் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்றேன், புரியுதா. இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸும் எங்கேயும் இது பண்ணல, இந்த மாதிரி அவங்களும் வீட்டுக்குள்ள யாரையும் கீழ்த்தரமா பேசல. இப்போ வீட்டுக்குள்ள மாயா பேசுறத பார்க்க எனக்கு சிரிப்பா வருது. மக்கள் அப்படி ஆதரவு கொடுத்து மாயா கொண்டு வந்திருக்காங்களா, விஜயவர்மாவும் கொண்டு வந்திருக்காங்களா. ஆனா ரோபோட் ஓட்டு முன்னாடி மக்கள் ஓட்டால தாக்கு பிடிக்க முடியல, அதனால விஜயவர்மா வெளியே போயிட்டாங்களா. அடுத்தது நான் தான் வெளியே போகணும்னு நினைக்கிறேன், பட் நான் வெளியே போனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் வந்து மக்கள் மனசை வின் பண்ணிட்டேன் அப்படி. ஏம்மா ஏய் ஏம்மா நீ வெளியே வந்து பாரு, யார் யாரோட மனசை வின் பண்ணி காரி துப்பிட்டு இருக்காங்க மக்கள். இவங்க உள்ள உட்காந்து மக்கள் உன்னை மக்கள் காப்பாத்தல, சொன்னா புரிஞ்சுக்க, உன்னை மக்கள் காப்பாத்தல, உன்னை அந்த ஹோஸ்ட்
அண்ட் அந்த சேனல் அவங்க டிஆர்பி காண்டி உன்னை காப்பாத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உனக்கு கப்பு கிடைக்குமாங்கிறதே பெரிய விஷயம். கடைசி வாரங்கள் ஒன்னு இப்படி காட்டிட்டு இருக்கதே ஒரு கான்ட்ரவர்சிக்கு தான். எல்லா சீசன்லயும் கடைசியில ஓட்ட பேஸ் பண்ணி தான் டைட்டில் கொடுப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா நீ இப்ப ஒருத்திக்கு பிஆர் டீமே வெளியே செட் பண்ணாத மாதிரி ஒண்ணு பண்ற தெரியுமா? வெளியே வந்து பாருங்க, உங்க அக்கா வந்து காசை எங்கெல்லாம் இறைச்சிருக்காங்க, எவன் என்னென்ன மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கான், யார் யார் எங்க இருந்து கிளம்பி வரான்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாருங்க. பார்த்துட்டு அப்புறம் நீங்க இவ்வளவு பேசலாம். ஐயோ பெரிய உத்தமர்கள் மாதிரி பேசுற நண்பர்களை சத்தியமா ஷோ பார்க்கும் போது எனக்கு சிரிப்பா வருதுமா. ஏய் நீ ஒண்ணு சொல்றது இல்லப்பா. இதை பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓட்டு போட்டீங்களா?